உடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், வைரஸ், அப்புறம் பாராசைட்ஸு இவையெல்லாம் தான் அந்த உடல்ல இருக்கக்கூடிய அசிடிக் தன்மைய வந்து நிர்ணயிக்குது. அதுதான் வந்து தரவுகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த தரவுகள பொறுத்து தான் கெமிக்கல் பேலன்ஸும், இம்பேலன்ஸும். நல்ல ஆரா இருந்தா, எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டு இருந்தா, தரவுகள் அ சமநிலையில இருக்கும். அதனால வந்து நல்ல குணத்தோட இருப்பாங்க. பெஸ்ட் வெர்ஷனா இருப்பாங்க. ஸோ இது ஆசிட் வந்து மிதமிஞ்சும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எந்த உடல் உறுப்புல வந்து இந்த தரவுகள் மிதமிஞ்சுதோ, அதனுடைய குறிப்பிட்ட குணம் வந்து மாற்றம் ஏற்படும், திரிபடையும். இப்போ அந்த ஆசிட் வந்து அ கிட்னில வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு பயம் அந்த மாரியான உணர்வுகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலயும், ஒவ்வொரு உடல் உறுப்புலயும் இந்த மாதிரியான அ அசிடிக் தன்மை மேலெழும்போது நோயும் வரும், குணத்திலயுமே வந்து திரிபு ஏற்படும். கெமிக்கலி பேலன்ஸ்டா இருக்கும்போது பெஸ்ட் வெர்ஷன்ல நல்ல குணத்தோட இருப்பாங்க. நோய் இல்லாம வாழ முடியும். அதுக்கு நம்மளோட இண்டிவிஜுவல் ஆராவ எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்ட நாம வந்து நல்லா ஆம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த கெமிக்கல் காம்போசிஷன் தான் வந்து உங்களோட மைண்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உங்களோட தாட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஹார்மோன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ தாட்ஸ் எப்படி இருக்கோ அப்படிதான் உங்களோட கண்ணோட்டம் இருக்கும், பெர்செப்ஷன் இருக்கும். உங்கள் பெர்செப்ஷன் எப்படி இருக்கோ அப்படிதான் உங்களோட ரியாலிட்டி இருக்கும். அப்போ கெமிக்கல்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா நல்ல கிளியர் பெர்செப்ஷன் கிடைக்கும். உங்களால் எல்லாத்தையுமே கரெக்டாக பார்க்க முடியும். ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா இது ஏன் நடக்குது, இது பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இந்த நபர் என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இதை செஞ்சுருக்காரு அப்படின்னு உங்களால் எம்பாத்தா புரிஞ்சுக்க முடியும். அதற்கான அறிவும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் கெமிக்கலி பேலன்ஸ்டாக இருந்தால். கெமிக்கலி இம்பேலன்ஸ்டாக இருக்கும்போது ஜட்ஜ்மெண்டலாக நீங்கள் கடந்து வந்த விஷயங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்தது, இதையெல்லாம் வச்சு உங்களோட அனுபவம், உங்களுடைய எண்ணங்கள், இதை வச்சு மற்ற விஷயங்களை ஜட்ஜ் பண்ணுவீங்க. அப்போ எல்லாமே வந்து உங்களை பொறுத்த வரையில் உங்களுக்கு எப்படி உலகமோ உள்ளுக்குள்ளே அந்த மாதிரியே தான் வெளியில் இருக்க ரியாலிட்டியும் தெரியும். ஸோ கெமிக்கலி பேலன்ஸ்டாக இருந்தால் எல்லாருமே பெஸ்ட் வெர்ஷனில் இருக்கும்போது ஒரே ரியாலிட்டியில் வாழலாம். எல்லாருக்குமே புரியும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இப்படி பேலன்ஸ்டாக இருக்கும்போது எல்லாருமே நியூரலாக கூட கனெக்ட் ஆக முடியும். இங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, அது லைட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்லா கூட இதை பற்றி பேசியிருக்காரு. நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம பாடி அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணும்போது நமக்கு கிளார்வோயன்ஸ், கிளார் ஆடியன்ஸ் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும். எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ வந்து நம்மளால் ஒரு மனுஷனை நினைவு குவியலை பார்க்க முடியும்.